பெங்களூரில் கர்நாடகாஸ் பிக்கஸ்ட் அக்வேரியம்க்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அடல்ட்ஸ்க்கு 118 rupees இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேர் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்வேரியம் டனல் இருக்குது. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் எல்லாம் இருக்குது. உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும். இங்கே சில டாய்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபிஷ் ஃபவுண்டன் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நிறைய கோல்டன் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சு. தட் ஆல்சோ வாஸ் வெரி நைஸ். இங்கே ஒரு சின்ன போட் செட்டப் இருக்குது வித் ஃப்ளவர்ஸ். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ் கூட எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் டிஃப்ரெண்ட்ஸான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஒரு சின்ன ஃபவுண்டைன் செட்டப்பு. இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்னோவெல்லாம் வர மாதிரி ஃபாக் மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் ஒரு டார்டைஸ் இருக்குது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டார்டைஸுவே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமைஸ்டு அக்வேரியம் செட்டப்பெல்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ரசிக்கும்படியாக கூட இருந்துச்சு அந்த ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே. இந்த இடத்த பார்த்திங்கனாக்கா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க்கோ ஒரு அக்வேரியம் செட்டப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொன்னால் அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ நீங்கள் யாராவது பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்கள், இது ஒரு குட்டி எறா. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. இது ஒரு ஃபெதர் ஃபிஷ். ஸோ ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது ஒரு மாதிரி ஃபெதர் மாதிரியே தான் இருக்குது அது பார்க்குறதுக்கு. So it was very nice.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.